வணக்கம். ஒரு ஆன்மீக குரு ஒரு ஆழமான உண்மையை சொன்னார். அவர் பெயர் பரமஹம்ச யோகானந்தர். அவர் சொன்ன ஒரு கருத்து பலருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. மனிதன் பல நேரங்களில் சோர்வடைவதற்கு காரணம் வேலை அல்ல, அவனை சுற்றி இருக்கும் மனிதர்களின் மன அதிர்வுகள். இந்த வார்த்தை சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் இதன் அர்த்தத்தை சிந்தித்து பார்த்தால் ஒரு பெரிய உண்மை தெரியும். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு விசித்திரமான அனுபவம் நடக்கும். நீங்கள் ஒருவருடன் பேசிவிட்டு வந்திருப்பீர்கள், அவருடன் அதிக நேரம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்தை விட்டு வந்தவுடன் உங்கள் மனதில் ஒரு சோர்வு தோன்றும். எதுவும் பெரிய பிரச்சனை நடக்கவில்லை, ஆனால் உள்ளுக்குள் ஒரு கனமான உணர்வு. அந்த நேரத்தில் பலர் தங்களை பற்றியே சந்தேகம் கொள்வார்கள். நான் ஏன் இப்படி உணர்கிறேன்? என்னால் சரியாக இருக்க முடியவில்லையே. ஆனா உண்மை என்னவென்றால், சில நேரங்களில் அந்த உணர்வு நம்முடையது மட்டுமல்ல, சுற்றியுள்ள மனிதர்களின் மனநிலையும் அந்த சூழலின் அதிர்வும் நம்முடைய மனதை மெதுவாக பாதிக்க ஆரம்பிக்கும். மனிதன் பேசும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவனுடைய உள்ளுணர்வும் அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய உணர்ச்சிகளும் கூட சுற்றியுள்ளவர்களை தாக்கும். ஒரு இடத்தில் ஒருவர் எப்போதும் குறை சொல்ல ஆரம்பித்தால் மெல்ல அந்த சூழல் முழுவதும் கனமாகிவிடும். ஆனால் அதே நேரத்தில் ஒருவர் நம்பிக்கையுடன் பேசினால் அதே சூழல் லகுவாக மாறும். இதுதான் மனித மனத்தின் ஒரு விசித்திரமான தன்மை. சில உறவுகள் வெளியில் பார்த்தால் சாதாரணமாக இருக்கும், ஆனா அந்த உறவுகளுக்குள் நீண்ட நேரம் இருந்தால் உங்கள் மன அமைதி மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். சிலர் எந்த விஷயத்திலும் நல்லதை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் கவனம் எப்போதும் பிரச்சனையில் தான் இருக்கும். அவர்களுடன் பேசும்போது உங்களுக்கும் தெரியாமல் உங்கள் பார்வையும் அதே திசையில் செல்ல ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மனிதனின் எண்ணங்களும் ஒரு விதமான அதிர்வை உருவாக்குகின்றன. நம்பிக்கை நிறைந்த எண்ணங்கள் சுற்றியுள்ளவர்களுக்கு தைரியம் தரும். அச்சம் நிறைந்த எண்ணங்கள் அதே அச்சத்தை மற்றவர்களுக்கும் பரப்பும். இதனால் தான் சூழல் மனிதனை மாற்றுகிறது. ஒரு நல்ல சூழலில் இருந்தால் ஒரு சாதாரண மனிதனுக்கே முன்னேறும் தைரியம் வரும். ஆனால் தவறான சூழலில் இருந்தால் வலுவான மனநிலை கொண்டவருக்கும் தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களை உற்சாகப்படுத்தும் மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்களா? அல்லது உங்கள் மன அமைதியை குலைக்கும் மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்களா? இந்த கேள்வியை உங்கள் மனதில் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். பல ஆன்மீக ஆசிரியர்கள் ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவூட்டுகிறார்கள். உங்கள் உள்ளுணர்வை பாதுகாக்க உங்கள் சுற்றத்தை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு வீட்டிற்கு கதவு இருப்பது போல மனதிற்கும் ஒரு கதவு இருக்க வேண்டும். யாரை உள்ளே அனுமதிக்க வேண்டும், யாரை தூரத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதை ஒரு மனிதன் தீர்மானிக்க வேண்டும். சிலரிடம் இருந்து தூரம் வைப்பது அவர்களை வெறுப்பது அல்ல, அது உங்கள் மன அமைதியை மதிப்பது. ஏனெனில் வாழ்க்கையில் சிலர் உங்களுக்கு உற்சாகம் தருவார்கள். அவர்களை சந்தித்த பிறகு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். நீங்கள் இன்னும் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை வரும். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு அரிய வரம். அதே நேரத்தில் ஒவ்வொரு விவாதத்திலும் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் அமைதியாக விலகுவது மிகப்பெரிய அறிவு. ஒரு மனிதன் தன் மனநிலையை கவனிக்க ஆரம்பித்தவுடன் அவன் யாருடன் இருக்க வேண்டும், யாரிடம் இருந்து தூரம் வைக்க வேண்டும் என்பதை இயல்பாக புரிந்து கொள்வான். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் நம்முடைய மன அமைதி. அதை காக்க தெரிந்த மனிதன் தன் வாழ்க்கையின் திசையை மாற்ற முடியும். ஏனெனில் நல்ல ஆற்றலை பாதுகாக்க தெரிந்த மனிதன் எந்த சூழ்நிலையிலும் உயர முடியும். ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எல்லோரையும் மாற்ற முடியாது. நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொருவரின் சிந்தனையையும் நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நம் கையில் இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் எதை உள்ளே அனுமதிக்கிறோம் என்பது. யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே அது நம்ம மனதில் குடியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வீட்டின் ஜன்னல் திறந்திருந்தால் வெளியில் இருந்து தூசியும் குப்பையும் உள்ளே நுழையும்.
ஆனால் அந்த வீட்டை சுத்தமாக வைத்திருக்க அந்த தூசியை துடைத்து வெளியே அனுப்ப வேண்டும். அதே மாதிரி வாழ்க்கையிலும் சில வார்த்தைகள், சில கருத்துக்கள், சில மனிதர்களின் பார்வைகள் நம்ம மனதுக்குள் வரலாம். ஆனால் அவை நம்ம மனதில் நிலைத்து விட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக ஒரு சிறிய பழக்கம் உதவும். அது என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் சில நிமிடம் நம்ம மனதை அமைதியாக்கும் பழக்கம். சிலர் தியானம் செய்வார்கள், சிலர் அமைதியாக உட்கார்ந்து சிந்திப்பார்கள், சிலர் இயற்கையை பார்த்து நேரம் செலவிடுவார்கள். இந்த மாதிரி சில நிமிடங்கள் நம் மனதிற்கு கொடுத்தால் அது மீண்டும் புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும். மற்றொரு விஷயம், நம்ம வாழ்க்கையில் நல்ல சிந்தனை கொண்ட மனிதர்களை தேட வேண்டும். நம்மை ஊக்கப்படுத்தும் நண்பர்கள், நம்மை புரிந்து கொள்ளும் உறவுகள், நம்மை முன்னேறச் சொல்லும் மனிதர்கள், இவர்கள் வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய பயணம் எளிதாகும். ஏனெனில் ஒரு நல்ல வார்த்தை கூட ஒரு மனிதனின் நாளை மாற்றும். ஒரு ஊக்கம் கூட ஒரு மனிதனின் தைரியத்தை உயர்த்தும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மன அமைதியை மதியுங்கள், உங்கள் நேரத்தை மதியுங்கள், உங்கள் உள்ளுணர்வை மதியுங்கள். உங்களை பலவீனமாக உணர வைக்கும் சூழலை விட உங்களை வலிமையாக உணர வைக்கும் சூழலை தேர்ந்தெடுங்கள். ஏனெனில் ஒரு மனிதன் தன் மனதை காப்பாற்ற கற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கையை காப்பாற்றும் அறிவை பெறுகிறான். வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய மனதில் ஒரு விசித்திரமான மாற்றம் நடக்கும். நேற்று வரை நம்பிக்கையுடன் இருந்த மனம் இன்று ஏதோ காரணமின்றி தளர்ந்து போயிருக்கும். அந்த மாற்றம் எப்படி வந்தது என்று நாம் உடனே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, நம்மை சுற்றி இருக்கும் சூழல் மனதின் நிலையை மெதுவாக வடிவமைக்க ஆரம்பிக்கும். ஒரு விதை நல்ல மண்ணில் விழுந்தால் அது வலிமையான மரமாக வளரும். அதே விதை வலிமையற்ற மண்ணில் விழுந்தால் அதன் வளர்ச்சி தடைபடும். மனித மனமும் அதே மாதிரிதான். அதற்கு ஏற்ற சூழல் கிடைத்தால் அது விரிவாகும். அதற்கு ஏற்ற ஆதரவு இல்லாவிட்டால் அது மெதுவாக சுருங்க ஆரம்பிக்கும். இதனால் ஒரு விஷயம் புரிகிறது. வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறோம் என்றால் நாம் இருக்கும் சூழலை கவனிக்க வேண்டும். சில இடங்கள், சில உரையாடல்கள், சில பழக்கங்கள் நம்முடைய நேரத்தை மட்டுமல்ல, நம்முடைய மன சக்தியையும் மெதுவாக குறைக்கலாம். அதனால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் சில சிறிய மாற்றங்களை தொடங்க வேண்டும். உதாரணமாக, ஒரு நாளில் சில நிமிடங்கள் தனியாக அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் சிந்தனையை கவனியுங்கள். உங்கள் மனம் எதை நினைக்கிறது, எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறது, அதை கவனித்தால் நீங்கள் உங்களை பற்றி நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். மற்றொரு நல்ல பழக்கம் என்னவென்றால், உங்கள் நாளை நல்ல வார்த்தைகளால் தொடங்குவது. காலை எழுந்தவுடன் இன்று நல்ல நாளாக இருக்கும் என்று மனதில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சிறிய மாற்றம் கூட மனநிலையை மாற்ற ஆரம்பிக்கும். ஏனெனில் மனிதன் எதை நினைக்கின்றானோ அதற்கேற்பவே அவனுடைய வாழ்க்கை திசை திரும்ப ஆரம்பிக்கும். அதே போல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஊக்கம் தரும் விஷயங்களை தேடுங்கள். ஒரு நல்ல புத்தகம், ஒரு நல்ல உரை, ஒரு நல்ல சிந்தனை, இவை மனதிற்கு ஒரு புதிய ஒளியை தரும். அதன் மூலம் நீங்கள் உங்கள் உள்ளுணர்வை வலுப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். ஒரு வலுவான மனம் கொண்ட மனிதன் வெளியிலிருந்து வரும் அழுத்தங்களால் எளிதாக பாதிக்கப்பட மாட்டான். அவன் தனது பாதையை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பான். அதனால் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனம் உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும். அதை கவனமாக பராமரித்தால் உங்கள் பயணம் உறுதியானதாக மாறும். ஏனெனில் அமைதியான மனம் கொண்ட மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பாதையை இழக்க மாட்டான். ஒரு விஷயம் நாம் அடிக்கடி கவனிக்காமல் விடுகிறோம். மனிதன் தினமும் பல உரையாடல்களை கேட்கிறான். அவை எல்லாம் அவனுடைய நினைவில் நிலைத்திருக்காது. ஆனால் சில வார்த்தைகள் மட்டும் மனதில் நீண்ட நேரம் தங்கிவிடும். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தைகள் நேராக உணர்ச்சியை தொடும். ஒரு மனிதன் உன்னால் முடியாது என்று சொன்னால் அந்த வாக்கியம் சில நேரங்களில் மனதில் தடம் பதிக்கும்.
ஆனால் அதே நேரத்தில் ஒருவர் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக முடியும் என்று சொன்னால் அது ஒரு புதிய தைரியத்தை உருவாக்கும். இதிலிருந்து ஒரு முக்கியமான உண்மை தெரிகிறது. வாழ்க்கையில் நாம் கேட்கும் வார்த்தைகள் நம்முடைய உள்ளுணர்வை மெதுவாக வடிவமைக்கின்றன. அதனால் ஒரு நல்ல பழக்கம் என்னவென்றால், நாம் கேட்கும் விஷயங்களை தேர்ந்தெடுப்பது. எதை நாம் தினமும் கேட்கிறோம், எதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்கிறோம், இந்த 2 விஷயங்களும் நம்முடைய சிந்தனையின் தரத்தை தீர்மானிக்கும். மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை இருக்கிறது. ஒரு மனிதன் தொடர்ந்து நல்ல சிந்தனைகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் அவன் மெதுவாக அதே மாதிரியான மனநிலையை உருவாக்க ஆரம்பிப்பான். அதே போல தொடர்ந்து குறை நிறைந்த பேச்சுக்களை மட்டும் கேட்டால் அவன் பார்வையும் அதே பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். இதனால் வாழ்க்கையில் ஒரு சிறிய தீர்மானம் முக்கியம். நம் மனதை வளர்க்கும் வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இடம் கொடுக்க வேண்டும். அதற்காக சில நேரங்களில் நாம் கேட்கும் உரையாடல்களையும் நாம் செலவிடும் நேரத்தையும் சிறிது கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனெனில் ஒரு மனிதன் தினமும் கேட்கும் வார்த்தைகள் அவனுடைய நாளைய நம்பிக்கையை உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து ஆதரவு தாருங்கள். இந்த தகவல் யாருக்காவது உதவும் என்று நினைத்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் உங்கள் கருத்தையும் கீழே கமெண்டில் எழுதுங்கள். ஒரு வார்த்தை மட்டும் கூட எழுதலாம். நல்ல சிந்தனை அல்லது அமைதி என்று கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.